அது எப்பவுமே கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னு விரும்புனாங்கன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்கறது வாடிக்கை தான். தாவேக தலைவர் விஜயை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை கூட்டணிக்கு அழைத்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிலளித்துள்ளார். அவங்க எடுக்கிற முடிவு அது. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. உறுதியாக மீண்டும் ஈரோட்டில் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். மக்கள் ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. போட்டியிட வேண்டுமா விட வேண்டாமா என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். சென்னைக்கு ஒரு நவீன விமான நிலையம் தேவை என்பதில் யாருக்கும் இரண்டு கருத்து கிடையாது. அங்கே இருக்கும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் விமான நிலையத்தை கட்டுவார்கள் என்று நம்புகிறேன். அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு தொகுதியும் எந்த ஒரு கட்சிக்கும் ஒன்றும் ஒரு பர்மனண்டாலாம் எழுதி வைக்கிறது கிடையாது. கூட்டணிக்குள்ளே பேசிக்கிறது தான். கூட்டணிக்குள்ளே கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் யார் எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு இருப்போம். 26 வரும்பொழுது அதே மாதிரி தான் பேசி தான் முடிவெடுக்கணும்னா எல்லாருக்கும் இந்த தொகுதி இந்த கட்சிக்குன்னு ஒன்றும் ஃபிக்ஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தேவையில்லாத சர்ச்சைகள். இது பாருங்கள், சரித்திர புகழ் பெற்றவர்களுடைய கருத்து நிலைப்பாடை எல்லாம் ஒரு 50 ஆண்டுகள் 60 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை விமர்சனம் பண்ணுறதே தப்பு. ஏன்னா அவர்கள் சொன்ன சூழல் என்ன என்பதை புரியாமல் இப்பொழுது விமர்சனம் பண்ணுறது தப்பு. எல்லாருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். உலகத்திலே பெரிய மகான்களுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதனால் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான விவாதங்களே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமான வசதியை எப்படி உயர்த்துறது, கல்வி கட்டணத்தை எப்படி குறைக்கிறது, தெருநாய் பிரச்சனை எப்படி போக்குறது, இந்த மாதிரி நாள்தோறும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இதை ஃபிலாசபிக்கலாகவும் ஐடியாலஜிக்கலாகவும் தேவையில்லாத சர்ச்சையில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தெரியல, அவர் எனக்கு அந்த முழு விவரம் தெரியல. நான் போயிருக்கிறேன், எங்கள் ஊர் பக்கம் நடக்கிற ஜல்லிக்கட்டுலாம் எல்லாரும் தான் கலந்துக்கிறோம். எந்த பாகுபாடும் கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு காங்கிரஸ் தலைவர். அது எப்பவுமே கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னு விரும்புனாங்கன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்கறது வாடிக்கை தான். அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்றது அவங்களோட இஷ்டம்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.